நடிகைக்கு பணம் தந்த வழக்கு வருங்கால அதிபருக்கு என்ன தண்டனை? டிரம்புக்கு சிக்கலை ஏற்படுத்துமா நீதிபதிகள் தீர்ப்பு? ஆபாச நடிகைக்கு டொனால்டு டிரம்ப் 1 கோடி ரூபாய் தந்த வழக்கில் அமெரிக்க நீதிமன்றம் வரும் 10ஆம் தேதி தீர்ப்பு வழங்கவிருக்கிறது. 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் முதன்முறையாக போட்டியிட்டார். அந்த சமயத்தில் ஆபாச பட நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் டிரம்ப் உடனான தன் நெருக்கம் தொடர்பாக தொடர்ந்து பேட்டியளித்து வந்தார். இதனால் தனக்கு தேர்தலில் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என கருதிய டிரம்ப், நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ் பேட்டி தராமல் இருப்பதற்காக அவருக்கு பணம் கொடுத்து வாயை அடைத்தார். இவ்வாறு தரப்பட்ட பணத்துக்கு போலி கணக்கையும் டிரம்ப் காட்டியதாக தெரிகிறது. இது தொடர்பான வழக்கு நியூயார்க்கின் மன்ஹாட்டன் நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு விசாரிக்கப்பட்டது. இந்த வழக்கில் டிரம்ப் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது. இந்த நிலையில் இதற்கான தண்டனை அறிவிப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்போது அதிபர் தேர்தல் முடிந்து டிரம்ப் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் வரும் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் இந்த வழக்கில் வரும் 10ஆம் தேதி தண்டனையை அறிவிக்க உள்ளதாக நியூயார்க்கின் மன்ஹாட்டன் நீதிபதி ஜுவான் மேசன் அறிவித்திருக்கிறார். டிரம்பின் வழக்கறிஞர்கள் தீர்ப்பை தள்ளுபடி செய்ய வேண்டும். டிரம்ப் அதிபராக பதவியேற்க உள்ளதால் அவருக்கு உள்ள சட்ட பாதுகாப்பின் அடிப்படையில் வழக்கை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். ஆனால் நீதிபதி இதை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. டிரம்ப் 20ஆம் தேதிதான் பதவியேற்க இருப்பதால் 10ஆம் தேதி தண்டனை விதிக்க எந்த சட்ட தடையும் இல்லை. இந்த வழக்கில் இறுதி முடிவு எட்டப்பட்டதால் தான் நீதி நிறைவேற்றப்படும் என்று நீதிபதி கூறினார். தண்டனை தேதிக்கு முன்னதாக உச்சநீதிமன்றத்தை நாடி தண்டனையை நிறுத்துவதற்கும் டிரம்ப் வழக்கறிஞர்கள் திட்டமிட்டுள்ளனர். எதுவாகினும் வரும் 10ஆம் தேதி டிரம்புக்கு தண்டனை வழங்கப்படுமா அல்லது நீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து டிரம்பை தண்டனையிலிருந்து காப்பாற்றுவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.